பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். டெல்லிக்கு செங்கோட்டையன் போயிருந்தார். அங்கே அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். அதன் விவரம் என்ன, முழுமையான விவரம் இருக்கா? அதற்குள்ளே மீண்டும் செங்கோட்டையன் டெல்லி பயணம் அப்படின்னு மீடியாக்களில் தகவல் போடுறாங்க. அப்போ என்ன முதல் கட்டம் நடந்த பேச்சுவார்த்தைகள் என்ன ஏதாவது விடுபட்டது இல்லது அதற்கு பிறகு ஃபர்தர் டெவலப்மெண்ட், அதற்காக மீண்டும் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா? செங்கோட்டையனுக்கும் டெல்லிக்குமான தொடர்பு பேச்சுவார்த்தைகள் என்ன சார்? செங்கோட்டையன் ரம்ஜான் தினத்தில் மதியம் 12:30 மணி வரைக்கும் விசாரித்த வரை கோபிச்செட்டிப்பாளையம் தான் இருக்கிறார். டெல்லி கிளம்புற மாதிரி தெரியல. ஆனாலும் எல்லா சேனல்லையும் மீண்டும் டெல்லி பயணம்னு கார்டு போட்டாங்க, செய்தி போட்டாங்க. ஏற்கனவே அவர் போய் சந்தித்ததில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 பேரையும் பார்த்து பேசிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி நாங்கள் சொல்கிற கண்டிஷனுக்கு ஒத்து வரலன்னா அந்த இடத்தில் உங்களை அமர வைத்து விட்டு கட்சியை நடத்த சொல்வோம். நீங்கள் எங்களோட இணக்கமாக சேர்ந்து செயல்படணும். இதுதான் ஸ்கீமு. ஆனால் இந்த விவகாரத்தில் ஒரு படி வேறு மாதிரி போயிட்டாங்க பிஜேபி. செங்கோட்டையனுக்கு அடுத்தபடியாக தங்கமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் கூப்பிட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஸோ தொடர்ச்சியாக தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை, 2ஆம் கட்ட தலைவர்களை அழைத்து பேசுவதால் தனக்கு நெருக்கடி வரும் என்பதை உணர்ந்து விட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போய் அவரே பேச்சுவார்த்தை நடத்திட்டார். அவங்க சொன்ன கண்டிஷனில் சிலதெல்லாம் சரியாக வராதுன்ட்டு எங்கள் கட்சி கூட்டம், முக்கியமான நிர்வாகிகள் கூட்டம் அல்லது பொதுக்குழு செயற்குழு கூடி முடிவெடுப்போம், அதுவரை எங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். இதுதான் நடந்தது. ஆனால் இங்கே வந்த பிறகு அவர் என்ன சொல்லியிருப்பார்ன்ற விஷயம் ஒரு வேலுமணி மூலமாகவோ அல்லது வேறு யாராவது ஒரு மூலமாகவோ இல்லை உளவுத்துறை அவருக்கு விரித்த வலையில், அந்த வலையில் என்ன சொன்னாரோ அதெல்லாம் அங்கே போய் சேர்ந்துருக்கும். அவங்க போடுற கண்டிஷன் ஒரு கடுமையான கண்டிஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ உடனே செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசினாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லை, ஒய் பிரிவு பாதுகாப்பு தருவதாக அறிவித்து விட்டார்கள். நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் சொல்கிற கண்டிஷன் அவர் வரலன்னா நீங்கள் நாங்கள் இப்போ அவர் எடப்பாடி ஒருவேளை கண்டிஷனை ஏற்றுக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் என்னங்க அவர் எலிமினேட் பண்ணிவிட்டு அவர் நகர்த்திட்டு எனக்கு கொண்டு வரணும்னு சொன்னீங்க, இப்போ அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அப்படின்னு இழுக்கிறீங்களேன்னா, ஏன்னா எடப்பாடி வைத்து கட்சியை மிரட்டுவது, செங்கோட்டையனை வைத்து கட்சியை மிரட்டுவது, இதுதான் பாலிசி. இந்த கட்சியை உடைப்பது என்பது கடைசி முயற்சி. ஏனென்றால் மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்ததற்கும் சிவசேனா கட்சியை உடைத்ததற்கும் மக்களவை தேர்தலில் ஒரு பெருத்த அடி வாங்கியது பாஜக. அதன் பிறகு அந்த தீர்ப்பு பாஜகவை நிலக்குலையை செய்து விட்டது. உடனே சட்டமன்ற தேர்தல் பாருங்கள், உடனே 4 மாதம் கழித்து வர வேண்டிய தேர்தலை இன்னும் 4 மாதம் தள்ளி வைத்தார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் கொடுத்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஆர்எஸ்எஸ் தேவையில்லை என்று பாஜக தலைவர் நட்டா பேசினார். அதுக்கு பதிலடி தான் மகாராஷ்டிராவில் பாஜக வேலை செய்யாமல் இருந்தது. 2வது கட்சி உடைச்சது. ஆனால் அதன் பிறகு 4 மாத தேர்தலை தள்ளி வைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த பிறகு இன்றைக்கி ரூலிங் பார்ட்டியாக இருக்குது. அதில் பையா ஜோஷின்னு ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் அருமையாக வேலை பார்த்துருக்கார். சரியான ஸ்ட்ராட்டஜி. அதாவது மக்கள் மன்றத்தில் போய் எப்படி வேலை பார்த்தாங்கன்னா, பாஜகவை நீங்கள் பழி வாங்குவதாக நினைத்து ஒரு தேர்தலில் மாற்றி ஓட்டு போட்டீங்க, ஆனால் இந்துத்துவா என்பதை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்கிறது. அதுவும் இந்திய அளவில் இந்துத்துவாவை காப்பாற்ற ஒரே தகுதியான மாநிலம் மகாராஷ்டிரா. எனவே மகாராஷ்டிரா மக்கள் பாஜகவை புறக்கணிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஷிண்டே மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு சிவசேனாவில் தூக்கின்னு உட்கார வச்சு அழகாக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி அந்த ஒரு 60,000 கூட்டம் நடத்தி மீண்டும் ரூலிங் பார்ட்டி வர வச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி கட்சியை உடைத்து விட்டால் பாஜக ஒரு கடுமையான சிக்கலுக்கு போகும். எப்படி மகாராஷ்டிராவில் மக்கள் எதிராக வாக்களித்தார்களோ அந்த மாதிரி. அதனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முறை 2026 பாஜகவுக்கு இலக்கே இல்லை, 2031 தான். தமிழ்நாட்டில் அதிமுக திமுக 2 கட்சியும் கலகலக்க செய்வோம் அப்படின்றாங்க. என்னை பொறுத்தவரை கட்சியை உடைக்க மாட்டார்கள். உடைக்கிற மாதிரி ஒரு பயமுறுத்தல் மிரட்டல்லாம் வச்சுக்கிட்டு, செங்கோட்டையனை கையில் வச்சுக்கிட்டு அப்படி உருட்டி பரட்டி எடப்பாடியே எல்லா கண்டிஷனும் ஒத்துக்க வச்சுப்பாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு செங்கோட்டையன் சரியான ஆளா, சரியான தலைவரான்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போதே செங்கோட்டையனை கையில் எடுத்திருக்கிறார்கள்.
ஆனால் செங்கோட்டையன் சரியாக வரல. அவர் ஒரு தொடை நடுங்கி பைந்தாங்குழி என்று சொல்கிறார்கள். எங்க பாஜகலே மீண்டும் அவரை தான் எடுத்திருக்காங்க. இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் தகராறுக்கு பிறகு ஒரு கேரக்டரை, வலிமையான கேரக்டரை வச்சு கட்சி கொண்டு போகணும்னு நினச்சாங்க. அப்போவே செங்கோட்டையன் பயன்படல. இப்போ மட்டும் பயன்பட போகிறாரா? ஒன்றும் கிடையாது. அவருக்கு ஒரு நெருக்கடி வந்தால் அவரை பாதுகாப்பதற்கு ஒய் பிரிவு ஸ்கேல் தேவையே இல்லை. இருந்தாலும் பாஜக சரியான காய் நகர்த்தல் என்ற அடிப்படையில் செய்கிறது. இந்த பின்விளைவு வேறு மாதிரி கூட இருக்கலாம். அண்ணாமலை டெல்லியிலிருந்து வந்த பின்னர் செய்தியாளர் சந்திப்பு, இந்த சந்திப்பின் போது அவர் பேசுவது வந்து ஏற்கனவே அவர் எப்படி அண்ணாமலை பேசுவாரோ அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கிறாரா? அந்த பழைய உறுதியான ஒரு பேச்சு அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பேசுகிற ஒரு நிலைமை தெரியுதா? நான் யாரையும் எதிர்க்கலை அப்படின்லாம் பேசுறதுக்கான காரணம் அது தெரியுதா? கூட்டணி குறித்து இறுதியான முடிவு நீங்கள் அமித்ஷா பேசியதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலையோட வழக்கமான பேச்சா இல்லாததுக்கு என்ன காரணம்? இப்போ எடப்பாடி அவர்கள் சந்தித்த பிறகு அண்ணாமலை கூப்பிட்டு பேசினாங்க. அதிமுகவுடன் கூட்டணி என்ற நிலைப்பாடு வந்தால் நீங்கள் என்னை எடுத்துருங்கன்ட்டார். ஏன்னா அவங்க வந்து அப்படி ஒரு சூழலில் அவரே தொடர்வதற்கு அவருக்கே வந்து பெரிய நெருக்கடி வரும். அதுவும் கொஞ்சம் நெஞ்ச நெருக்கடி இல்லை. நீங்கள் வந்து எல்லா பேட்டியும் எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரோல் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக திமுக ஐடி விங் கடுமையாக ட்ரோல் பண்ணோம். அதெல்லாம் ஒரு அவமானம் பார்த்தா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ட்ரோல் பண்ணுறதுக்காகவோ இல்லை விமர்சிக்கிறாள் என்பதற்காகவெல்லாம் வந்து குறப்பட்டுக்கிட்டு ஐயோ இதுக்காகலாம் நம்ம கேலி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒதுங்க முடியாது. அரசியல் அப்படிப்பட்ட அரசியல் அல்ல. அண்ணாமலைக்கு அது ஒன்றும் புதுசும் கிடையாது. அவர் மாறி மாறி பேசுவார், என்ன வேண்டுமானாலும் பேசுவார். ஆனால் பேட்டி ஒன்று வந்தால் நான் 1900 அப்படின்னு ஆரம்பித்து வரலாறு மாதிரி பேசுவார். இந்த விவகாரத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வந்து விட்டால் இவருக்கு வந்து இணைந்து செயல்படுவதில் பல்வேறு சிக்கல் இருக்கிறது. அதனால தான் அமித்ஷாவுடைய கருத்து இறுதி கருத்துன்னு சொல்லிட்டார். இல்லை, இந்த பேச்சுவார்த்தையிலேருந்து ஒரு ஊடகங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் வந்து அண்ணாமலை ராஜினாமா செய்து விடுவாரா அப்படின்ற அந்த கருத்துக்கு ஏன் ஒரு எண்டுக்கு போய் நிற்கிறாங்க? இல்லை, அண்ணாமலை அப்படி பரப்பியிருப்பார் செய்தியா, நான் ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படி போட்டுருங்கன்னு சொல்லியிருப்பார் ரகசியமாக. அந்த பேட்டியில் அப்படி சொல்லலை, ஆனால் அந்த டோன் அப்படி தெரியும். இல்லை, இவங்க தான் ஒரு அர்த்தம் கற்பித்து அதை போடுறாங்க. தமிழில் அது போடுறதுக்கான காரணம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு லெட்டர் கொடுத்துட்டார், ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டார். இந்த தோல்விக்கு நான் வந்து தலை வணங்குகிறேன், இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த தோல்விக்கு அனைத்து காரணமாக நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து ரிசைன் பண்ணிட்டார். ஆனால் அகில இந்திய பாஜக தலைமை தான் ஏற்கலை. உடனே வந்து இது பண்ண வேண்டாம், ஒரு 3 மாதம் கூலிங் பீரியடு, நீங்கள் லண்டனுக்கு போகட்டார். லண்டனுக்கு போய் இது அப்புறம் படிக்கிறேன்னு போயிட்டு கேம் ஆடிட்டு வந்துட்டார். அது வேறு விஷயம். ஆனால் என்ன சொன்னாலும் இந்த ராஜினாமா என்பதை விட அவருக்கு வந்து ஒரு எலிவேஷன் தான் இருக்கும். ராஜினாமா பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. எப்படியாவது அவருக்கு வந்து தேசிய செயலாளர் அல்லது ராஜ்யசபா எம்பி இல்லை வேறு ஏதாவது ஒன்று கூட கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவுக்கு இப்போது ஜூலை மாதம் 2 எம்பி கிடைக்க போகிறது. அந்த ஒரு எம்பியை வந்து அண்ணாமலைக்கு கொடுத்து கூட அனுப்பலாம். பாஜக கேட்டால் எடப்பாடி கொடுப்பார். ஆனால் என்ன கொடுமைன்னா, அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் ராஜினாமா செய்து விடுவேன் என்று அண்ணா, ஜெயலலிதா, எடப்பாடியை ரொம்ப தரமட்டத்துக்கு இறங்கி அடித்த அண்ணாமலை கஷ்டகாலம். அரசியலில் வந்து ஒரு கோலம் எப்படி வரும்னா, யாரால் நம்ம வந்து கடுமையாக பாதிக்கப்படுமோ அவங்களே கை தூக்கி விடுற மாதிரி வந்துன்னு வச்சுங்களேன். அது வந்து வைகோ, அன்புமணி இவங்களாம் வந்து அந்த மாதிரி நிலைமை சந்திச்சிருக்காங்க. திமுகவை பற்றி கடுமையாக விமர்சித்த வைகோ இன்றைக்கு திமுகவுடைய தயவால் எம்பி ஆகியிருக்கிறார். திமுக எம்பி தான், ராஜ்யசபா எம்பி. அதிமுகவுடைய தலைவர்களை அன்புமணி ராமதாஸ் சொன்ன வார்த்தையை நம்ம திரும்ப உபயோகிக்கவே முடியாது. அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதன் பிறகு அந்த எம்பி பதவி வாங்கிட்டு நிற்கிறார். அண்ணாமலைக்கு அப்படி ஒரு சூழல் வந்தால் ஏற்றுக்கொள்வாரா என்பது என்னுடைய யூகத்தின் அடிப்படையில் கஷ்டம், ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஒரு எம்பி வைத்து கொண்டு செயல்பட்டால் காலம் முழுவதும் அவர் வந்து கேலி பண்ணி கொன்றுவாங்க. அதனால் வந்து அவருக்கு ஒரு எலிவேஷன் இருக்கு. ராஜினாமா என்பது வாய்ப்பு இல்லை. இல்லை, இந்த பேட்டியிலே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேசுறது, நான் வந்து ஆகஸ்ட் 2020 வந்தேன் கட்சிக்கு. அன்னையிலேருந்து இந்த 5 ஆண்டுகள் ஒரே பேச்சு தான். எந்த இடத்துலையும் நான் நிலை மாறி இருக்க முடியாது, இந்த ஸ்டாண்டில் நான் கரெக்டாக இருப்பேன். அது அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் அண்ணாமலையின் பேச்சு ஒரே மாதிரி தான் அப்படின்றார். அப்படி சொல்லிவிட்டு, நான் படித்து முடித்தவுடன் முதல்ல வேலைக்கு வந்தது அரசு பணிக்கு. 10 ஆண்டுகளாக மக்களுடைய வரி பணத்தை தான் நான் சம்பளமாக பெற்றேன்.
நான் தனியார் கம்பெனியில் ஒரு நாளும் வேலை செய்யலை, அங்கே சம்பளமும் பெறல அப்படின்றது அது ஆதவ அர்ஜுனா சம்பந்தமான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது இப்படி சொல்கிறார். நான் ஒன்றும் மாமனார் வீட்டு காசில் வாழலை அப்படின்றாரு. தனியார் நிறுவனம் தன்னுடைய நிறுவனம் ஒன்று இருக்குது, அதுலேருந்து கூட நான் 1 பைசா வருமானம் பெறல, 40% இதில் ஷேர் ஸ்டாக் இருக்குதுன்றார். 40% ஷேர் வச்சிருக்கிறவர் அந்த இன்கம் என்ன பண்ணுவார்? ஏதாவது பிரதமர் பொது நிவாரண நிதிக்கு அப்படி ஏதாவது கொடுத்துட்றாரா, இல்லை மக்களுக்கே திருப்பி கொடுத்துட்றாரா? 1 பைசாவும் வாங்கலைன்னா எப்படி? அதாவது 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒன்று நான் 2020 கட்சியில் சேர்ந்த பிறகு தடம் மாறி பேசுவதில்லை, மாறி மாறி பேசுவதில்லை, அன்னைக்கும் ஒரே ஸ்டாண்டு இன்றைக்கும் ஒரே ஸ்டாண்டு, 5 வருஷம் கழித்து கேட்டாலும் ஒரே ஸ்டாண்டுங்கிறார். அதாவது அண்ணாமலை மாறி மாறி பேசுவதற்கு பிரதமர் மோடியை கூட நம்ம நம்பிடலாம். என்ன, அவரு கூட இந்த அவருடைய அரசியல் வாழ்க்கை அண்ணாமலையோட அதிகம். அவருக்கு நீங்கள் புத்தகம் போட்டால் கூட ஒரு 500-600 பக்கம் இல்லை 1000 பக்கத்தில் முடிஞ்சிடும். இவருக்கெல்லாம் எத்தனை பக்கம் முடியும்னு நமக்கு தெரியாது. ஏனென்றால் நீ ஒன்று வேண்டாம், யாரையும் நான் கடுமையாக விமர்சித்ததே இல்லைங்கிறாங்க. எடப்பாடி பற்றி நீங்கள் அண்ணா, ஜெயலலிதா, உதயநிதி, ஸ்டாலின் இதெல்லாம் விட்டுருவோம். விஜய் கூட விட்டுருவோம். சமீபத்தில் விஜய் கூட எப்படி கேலி பண்ணார் தெரியும், கடுமையாக விமர்சிக்கலைங்கிறார். தற்குறி, கொலை வழக்கில் சிக்கியவர், தவழ்ந்து போனவர், இப்படிலாம் பேசுறது இன்றைக்கும் காணொலி இருக்குது. ஒருவேளை அவரை பொறுத்த வரைக்கும் அது கடுமையான வாதமாக இல்லாமல் இதுக்கு மேலே என்ன கடுமையாக பேசணும்னு எனக்கு தெரியல. ஸோ அவருக்கு மாறி மாறி பேசுவதில் அவருக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஆதவ அர்ஜுன் சப்ஜெக்டில் கேட்குறீங்க. நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், ஆனால் நான் தனியார்கிட்ட சம்பளம் வாங்கினதில்லை. அரசு உத்தியோகத்தில் இருந்தேன், அரசு வரி பணத்தில் சம்பளம் வாங்கினேன், அதுக்கப்புறம் கட்சி தலைவர் ஆகிட்டேங்கிறார். சரி, ரைட். வீட்டுக்கு வாடகை தரும்போது இந்த ரஃபேல் பில் வாட்சி விஷயத்தில் வீட்டுக்கு வாடகை தரும்போது என் நண்பர்கள் 2.5 லட்ச ரூபா தராங்க, இன்னொரு நண்பர்கள் ஒரு 2.5 லட்சம் 8 லட்ச ரூபா தராங்கன்னாரு. அதெல்லாம் என்னது? ஏதோ ஒரு தனியார் தானே. சரி, அது கூட அவர்கிட்டே விட்டுருவோம். நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன், அந்த நிறுவனத்தில் 40% ஷேர் ஹோல்டர் வச்சுருக்கேன் அப்படிங்கிறார். சரி, ஆனால் 1 ரூபா கூட சம்பளம் வாங்கினதில்லைங்கிறார். நிருபர்களுக்கு அவர் வாய்ப்பு தரலன்னு வச்சுப்போமே. யாராவது ஒரு நிருபர், சார் அப்படியே நில்லுங்க, ஸ்டாப் ப்ளீஸ், என்னுடைய நிறுவனத்தில் 40% ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கிறேன், ஆனால் நான் சம்பளமே வாங்குறதில்லன்னா அந்த 40% வருவாய் ஆனுவல் டிவிடெண்டு, வருடந்தோறும் கிடைக்கிற டிவிடெண்டை நீங்கள் யாருக்கு தருகிறீர்கள்? ஏதாவது அனாதாசிரமத்துக்கு கொடுக்குறீங்களா, அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழில் நிமித்தமாக யாருக்காவது நீங்கள் கடன் கட்டுறீங்களா, நீங்கள் திரும்ப வாடகை, உங்களுக்கு காரு பெட்ரோல் போடுறவங்களுக்கு கொடுக்குறீங்களா? ஏதாவது கேட்டிருக்கலாம். ஏன் பிரதமருடைய பொது நிவாரண நிதி, முதலமைச்சர் பொது நிவாரண நிதி இல்லை, யாருக்கு கொடுக்குறீங்கன்னு நிருபர் கேட்டிருந்தா இந்த உண்மை வெளியே வந்திருக்கும். கேட்கறதுக்கும் வாய்ப்பு இல்லை, நிருபர்களும் ஏன் கேட்காம இருக்காங்கன்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியை பற்றி சொல்லும்போது காங்கிரஸ் மாதிரி டெல்லியில் மேலே உட்காந்துக்கிட்டு கீழே மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு பாஜக கிடையாது. பாஜக மாறுபட்டது. அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தானாக சுயமாக இயங்கக்கூடியது தான் பாஜக கட்சி அப்படின்னு சொல்கிறார். அப்போ அமித்ஷா சொன்னதே இறுதி அப்படின்னு ஒரு கூட்டணிக்கு சொல்கிறதுடைய காரணம் ஒருவேளை அமித்ஷா கிட்டேருந்து முரண்பட்டு நிற்கிறாரா? அப்போ பாஜக மாறி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரா, இல்லை பாஜக மாறலைங்க நான் சொல்லி தான் வராங்க அப்படின்றதுக்காக சொல்கிறாரா? இல்லை, செங்கோட்டையனை பற்றி இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்கிறார். செங்கோட்டையனை அழைத்து டெல்லியில் ஏன் பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, நீங்கள் யார் வேணாலும் டெல்லிக்கு போனால் உடனே அமித்ஷாவை பார்த்தாங்க, நிர்மலா ஜி பார்த்தாங்கன்னு சொல்கிறது, இப்படிலாம் கதை எழுத விட்டுருங்க. செங்கோட்டையன் எதுக்கோ போனார், எங்களையா பார்த்தாரு அப்படிங்கிறார். அப்போது செங்கோட்டையன் எதுக்கு போனார் கேள்வி இருக்குல்ல. இப்போது திமுகவில் ஒரு 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ கூகா செல்வம்னு இருந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கூகா செல்வம் திடீரென்று டெல்லிக்கு போய் பாஜக தலைவர் சந்தித்து விட்டு வந்தார். வந்த பிறகு கேட்டாங்க, உங்களை கூப்பிட்டு எதுக்கு சார் நீங்கள் போனீங்கன்னு கேட்டால், நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க, அங்கே படிக்கட்டில் ஏறி வெளியே வரத்துக்குள்ள ரொம்ப சிரமமாக இருக்குது, 2 லிஃப்ட்டு கேட்டேன். அதாவது நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து நடைமேடைக்கு வருவதற்கு 2 லிஃப்ட்டு கேட்டேன். 2 லிஃப்ட்டுக்காக டெல்லி போயிட்டு வந்தார். யார்? திமுகவில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்படிதான் செங்கோட்டையன் சொன்னாரா? மதுரையில் இறங்கியோ
இல்லை வேறு எங்கேயோ கோபிச்செட்டிப்பாளையம் போய் ஏங்க டெல்லி போனீங்கன்னு கேட்டால் இல்லை, கோபிச்செட்டிப்பாளையம் ரயில்வே நிலையத்தில் ஏதாவது கழிவறை கட்டுவதற்கு நான் வந்து மத்திய அரசிடம் போனேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் என்ன கொடுமைன்னா, நான் விசாரித்து பார்த்தேன், இப்படி இந்த கூக்கா செல்வத்தையும் செங்கோட்டையும் ரிலேட் பண்ணுற மாதிரி இதாக இருக்குமான்னு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் ரயில்வே ஸ்டேஷனே இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் வந்து மத்திய அரசு வந்து ஏதாவது அந்த இடத்துல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கட்ட முடியாது. டாய்லெட் கட்டுறதுனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கட்டணும். அப்படி ஏதாவது பார்த்தா இல்லை, ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கேட்க போயிருப்பாரோ, ரயில்வே ஸ்டேஷனே கேட்கலாம். இது நியாயமான கேள்வி. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து EVK இளங்கோவன் காங்கிரஸில் இருக்கும்போது அவர் 2-3 கோரிக்கை வச்சார். அந்த கோரிக்கையை கனெக்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை படித்து பார்த்தேன், பழைய அவருடைய பேட்டியெல்லாம். அவர் வந்து சாம்ராஜ் நகர், கர்நாடகா சாம்ராஜ் நகரிலிருந்து பழனிக்கு ரயில் விட வேண்டும் அப்படிம்பார். ஏன்னா சாம்ராஜ் நகர்லேருந்து அந்த பழனி முருகன் கோயிலுக்கு வந்து நிறைய பக்தர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு ரயில் விட்டிங்கன்னா அது வந்து கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக, அது வந்து ஃபாரஸ்ட்டு, ஹெவி ஃபாரஸ்ட்டு, அதனால் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக பழனி செல்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. அப்படி ஒரு ரயில்வே திட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக வந்தால் கோபிச்செட்டிப்பாளையம் வளர்ச்சி அடையும் அப்படிலாம் யார் பேசியிருக்காரு? அவர் ஒரு எம்பியாக இருக்கும்போது பேசியிருக்கார். அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் வழியாக பழனிக்கு போகிறது. அவர் ஒரு தடவை எம்பியாக இருந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஈரோடில் எம்பியாக இருந்தார், ஞாபகம் இருக்கும். அந்த எம்பியாக இருக்கும்போது தான் இப்படி ஒரு ரயில்வே திட்டம் சொல்கிறார், சாம்ராஜ் நகர் டு பழனி. ஒருவேளை அந்த திட்டத்தை செங்கோட்டையன் போய் கேட்டாரான்னு பார்த்தா அப்படி ஒரு செய்தியும் காணும். ஸோ செங்கோட்டையன் அழைத்து எதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, என்ன அவசியம்? ஒன்று செங்கோட்டையன் சொல்லணும், இல்லை நீங்கள் சொல்லணும். செங்கோட்டையன் சும்மா டெல்லி போய்ட்டு வருவாரா? செங்கோட்டையன் டெல்லி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர், அவர் போய் சந்தித்து விட்டு வந்த பிறகு அந்த கட்சியில் இன்னொருத்தர் போய் பார்ப்பதற்கு என்ன தேவை இருக்குது? நீ சொல்லுங்கள். என் தொகுதி நலன் கருதி நான் போய் பார்த்தேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்ல முடியுமா? இப்போ 2011 அதிமுக தேமுதிக கூட்டணி, அந்த கூட்டணியின் போது தேமுதிக எம்எல்ஏக்கள் சில பேர் போய் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்தாங்க. வெளியே வந்து என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மைக்கு நீட்டினோடனே நாங்கள் தொகுதி மேம்பாட்டுக்காக முதலமைச்சர் சந்தித்தோம். இது திமுக நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அப்போது அப்படியே செங்கோட்டையன் சொல்லுவாரா, தொகுதிக்காக நீங்கள் அங்கே போகக்கூடாது, நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட வரணும். எதுக்கு செங்கோட்டையன் டெல்லி போனார்? எதுக்கு நீங்கள் பார்த்தீங்க? எதுக்கு ஒய் பிரிவு? அப்போது பாஜக தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை கட்டுப்படுத்தாது. ஏங்க இல்லை, கட்டுப்படுத்தாதுன்னா செங்கோட்டையன் போனது எடப்பாடிக்கு தெரியாதுன்னு எடப்பாடியே சொல்லிட்டு போறாரு. அப்புறம் அது எடப்பாடி சொல்கிற அந்த பதிலை பார்த்தாலே பாவமாக இருக்குது நமக்கு. கையை கூப்பிட்டு எனக்கு தெரியாதுங்க அவர்கிட்ட கேளுங்கிட்டு போகிறாரு. இன்னும் கொடுமை என்னென்னா, 2016 ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு பாஜக தமிழ்நாடு கவர்னர்கள் செய்த காட்சியை நம்ம இன்னும் மறக்க முடியுமா? எப்படிலாம் ஆட்டம் காட்டினாங்க, இந்த கட்சி எப்படி பிரித்தார்கள், எப்படி சேர்த்தார்கள், எப்படி சின்னத்தை முடக்கினார்கள், எப்படி சின்னத்தை கொடுத்தார்கள், இவ்வளோ விவரம் இருக்குது. இவர் சொல்கிறாரு, நாங்கள் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் வந்து நாங்கள் பாதகம் செய்ய மாட்டோம், எங்கள் யாரையும் கட்டுப்படுத்த மாட்டோம்லாம் பேசுகிறார். முதல் மாறி மாறி பேச மாட்டேன் சொன்னார்ல. தயவு செய்து இவரே கண்ணாடி முன்னாடி போய் பார்த்து ஒரு முடிவு எடுக்கட்டும். நான் மாறி மாறி பேசுகிறேன்னா இல்லை ஒரே மாதிரி பேசுகிறேன்னு அவர் தான் முடிவெடுத்து பேசணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பணம் கொடுக்காம நிற்கிது, பணம் வர வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பேசுகிறார். திமுக இதுக்காக ஆர்ப்பாட்டமும் நடத்திடுச்சு. துரைமுருகன் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பொதுமக்களில் 100 நாள் வேலை செய்யக்கூடிய ஒருவர் துரைமுருகன் பணம் வரவில்லை என்று கொள்கிறார். அவர் மோடி கொடுக்கணுமா அப்படின்னு துரைமுருகன் சொல்கிறாரு. இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்கும்போது அண்ணாமலை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாபெரும் ஊழல். இந்த ஊழலுக்கு நான் ஒரு சின்ன உதாரணத்தை கொடுத்து வந்திருக்கிறேன். அதை என்னுடைய எக்ஸ்தலத்தில் நான் பதிவிடுவேன். இந்த ஊழலை முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஊழல் நடந்திருக்குது என்பதை ஆராய்வதற்கு ஒரு அதிகாரிகள் குழுவை போட வேண்டும். இன்னும் 4 மத்திய சிறைச்சாலைகளை மத்திய அரசாங்கமே கட்டி இவங்களெல்லாம் முதல்ல சிறைக்கு அனுப்பிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த நிதியை கொடுக்கணுன்றதாக பேசுகிறாரு. இப்போ அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குதுன்றது ஒரு உண்மையான தகவலா? இப்போ ஊழல்லாம் எப்போ கண்டுபிடிக்கிறது, எப்போ தண்டனை கொடுக்கறது, அந்த மக்களுக்கு எப்போ பணம் போய் சேர்றது, வேலை செய்யுது மக்களுக்கு? இல்லை, 100 நாள் வேலை திட்டம் என்பது ஒரு நல்ல திட்டமாக மத்திய அரசு கொண்டு வந்தது. ஆனால் அதில் வந்து மோசடி நடக்கிறது, வேலை செய்யாமல் சம்பளம் வாங்குறது, எந்த ஏரியும் எந்த குளமும் தூர்வார்னு தான் ஒரு பெரிய சிறப்பான செய்தியை நம்ம பார்க்கல. அதில் வந்து இந்த ஓட்டுக்காக எப்படி 1000 ரூபா கொடுக்குறது,
எப்படி ஓட்டுக்காக வந்து இலவச பஸ் விடுறதோ அந்த மாதிரி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இது காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்ததை பாஜக அரசாங்கம் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தி வந்தது. அதை நிறுத்தி கூட தொலைக்கலாம், பாஜக அரசாங்கம் தைரியம் கிடையாது. இல்லை நிறுத்தலாம், ஆனால் இப்போ கம்யூனிஸ்ட் சண்முகம் மாதிரி ஆட்கள் பேசும்போது இதனால் விவசாய தொழில் பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் ஒரு மொத்தமே 100 நாள் தான், அது பிரித்து கொடுக்குறாங்க, இது ஒரு தொழிலாளருக்கு ஒரு வாழ்வாதார விஷயம், இதை ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னெலாம் கேட்குறாரு. அது ஒரு குறைந்த பகுதி வேலை நடக்காமல் இருக்குதுன்னா வேலை வாங்கக்கூடியவர்கள் அதை சரியாக செய்யாமல் இருந்ததுன்னா 365 நாட்களில் ஒருவருக்கு தொடர்ச்சியாக 100 நாள் என்பதே கிடைப்பதில்லை, குறைவாக தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாரு, நிறைய புள்ளிவரம் சொல்கிறாரு. அதனால இந்த திட்டத்தில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. தினமலர் செய்தியில் போடுறாங்க 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல், சிபிஐ விசாரணை அவசியம் பாஜக இதில் போட்டிருக்காரு. சரி, அதில் நீங்கள் சொன்னது தான். அதில் என்ன சொல்கிறாருன்னா அதில் சிறை தண்டனை விதிக்கணுங்கிறார். அவர் ஸ்பீச் அப்படியே கேட்கணும். இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்கு. சம்பளம் ஒரு பர்சன்டேஜ், சம்பளம் 1% வேலைக்கான மெட்டீரியல், இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க. இல்ல ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்துல மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதமா எழுதிட்டேன். இந்த கேள்வி நீங்க கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணோம். இப்ப ட்விட்டர் பக்கத்துல 1 மணி நேரத்துல அந்த டேட்டாவை போட்டுறோம். அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டுல 39,000 கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி இந்த பெருச்சாளிகள் எவெல்லாம் பணம் திருடினானோ 4 சிறைச்சாலையை மத்திய அரசுடைய பணத்துல கட்டி அந்த 4 சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கணும். கேட்டீங்க, 39,000 கோடி ஊழல்ங்கிறாரு. ஆமாம், இப்போ இதில் வந்து ஒரு அதிகாரிகள் டீமை போட்டு ஆடிட் பண்ணி கொடுக்கணுன்றாங்களே. பொதுவாகவே இது ஆடிட்டிங் டீம் ஒன்று இருக்கும்ல, வருஷம் சட்டப்பேரவையிலேயே அந்த ஆடிட்டர் ஜெனரல் கொடுக்குற கணக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அதில் வந்து முறைகேடு நடந்திருக்குது, ஊழல் நடந்திருக்குது, இல்லை கணக்கில் இந்த நிதியை எஸ்சி எஸ்டிக்கு வந்த நிதியை வந்து வேறு இதுக்கு பயன்படுத்தி விட்டார்கள் அப்படின்லாம் செய்தி எல்லா வருஷமும் இருக்கக்கூடியது தான். அப்போ அவங்க அந்த ஆடிட்டர் ஜெனரல் டீம் அதை பார்த்துருக்க மாட்டாங்களா? இல்லை, இது எல்லாமே 40% ஷேர் ஹோல்டர் வச்சுருக்கேன், ஆனால் நான் ₹1 கூட வாங்கலைன்ற கதை தான். 39,000 கோடி ஊழல் ஆடிட் பண்ணுறாங்களா இல்லைன்னு அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு வெளிச்சம் ஒன்று. ரெண்டாவது, இவர் சொல்கிறாரு அதை வந்து ஆடிட் செய்து அந்த ஊழலை கண்டுபிடித்து எல்லா பெருச்சாளிகளையும் ஈரோடு பஞ்சாயத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன், திமுகவில் பல பேர் ஜெயிலுக்கு போவாங்க, ஆயிரக்கணக்கில் ஜெயிலுக்கு போவாங்கிற. ரைட், மத்திய அரசு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எப்படி சிறை கட்டும்? 4 சிறை கட்ட வேண்டுங்கிறாரு. இது அர்த்தம் இருக்கா? மேடை பேச்சு பேசுவதற்கு கூட ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு ஐபிஎஸ் படித்தவர் மத்திய அரசு 4 சிறை கட்டணும், தமிழ்நாடு வரம்புக்குள்ளே எப்படி சிறை கட்டும் மத்திய அரசு? சரி, அவர் கேள்வி நியாயம் கட்டும். இதில் ஊழல் இருக்குது, மத்திய அரசு சிறை தண்டனை விதித்து அதன் பிறகுதான் முடிவெடுக்கின்றார். இன்றைக்கி நேற்று தினமணி, ஞாயிறு தினமணி மார்ச் 30 வந்த செய்தியை, தமிழகத்தில் 500 கோடி ரூபாய் வருமான வரி மோசடி, கிட்டத்தட்ட 22,500 பேர் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டிருப்பதாக வருமான வரித்துறை கூறியிருக்கிறது. இது வந்து இன்கம் டேக்ஸ். சரி, இந்த இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை தனியார் ஊழியர்கள் வருமான வரி கணக்கு தாக்கல் தொடர்பாக விசாரணை செய்து வருகிறார்கள். 22,500 பேர் வரையில் வருமான வரி கணக்கில் மோசடி. சரி, இப்போ இந்த வருமான வரி மோசடி என்பது ஒரு ஊழல். 500 கோடி மோசடி, 39,000 கோடிக்கு நீங்கள் வந்து ஆடிட் செஞ்சு ஜெயிலில் போகணும்ல. இப்போ இதில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சில பேர் சிக்கியிருப்பதாக தகவல், இவங்களுக்கு ஜெயிலில் போட்டுருவீங்களா? நடக்குமா? முதல்ல மத்திய அரசு தமிழ்நாட்டு ஒரு மாநிலத்துக்குள் வந்து சிறை கட்டுவது என்பதே நடக்காத விஷயம். இப்போ வருமான வரித்துறை ஏய்ப்பு, இப்படி இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் கோடி ஏய்ப்பு இருக்கும், எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவீங்களா? பொதுத்துறையிலும் தனியார் துறையிலும் இப்படி மோசடின்னு சொன்னால் அவங்க கொடுக்குற சம்பளம் எல்லாமே ஒரு அக்கௌண்டபிலிட்டியில் தானே வரும். அதுதான் நான் சொல்கிறேன், மோசடின்னு வந்துடுச்சு. நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு உள்ளே போட்டுருங்க, எத்தனை எம்ப்ளாயத்துக்கு உள்ளே போட்டுருங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயத்துக்கு உள்ளே போட்டுருங்களா? 1000 பேருக்கு மேலே போவோம் ஜெயிலுக்கு, போட்டுருவீங்களா? வாய்க்கு வந்ததை பேசுவதை விட்டு ஒரு தெளிவான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சில பஞ்சாயத்தில், பல பஞ்சாயத்தில் அல்லது எண்ணற்ற பஞ்சாயத்துகளில் வேலை நடந்ததாக சொல்லி, இல்லை வருகை பதிவேட்டில் மோசடி செய்து நீங்கள் வந்து சம்பளம் தராங்க, காட்டுங்க, புள்ளி எடுத்து போட்டு காட்டுங்க. நீங்கள் தானே மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிற இடத்துல இருக்கீங்களா? இந்த திட்டத்தை நிறுத்திடுங்கன்றேன். பாஜக அரசு நினைத்தா இது வந்து ரத்து பண்ண முடியுமா, முடியாதா? ஏன் பண்ண முடியல? அப்போ உங்களுக்கு ஓட்டு முக்கியம் இல்லை. காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டத்தை நீங்கள் வந்து ஏன் செயல்படுத்தணும்? அதனால் வாய்க்கு வந்ததை பேசுவதை தவிர்த்து விட்டு தயவு செய்து மக்கள் மன்றத்தில் என்ன பேசணும் அதை பேசுங்க. அண்ணாமலை வந்து இன்னும் தன்னை
சுய பரிசோதனை செய்துக்கணும். அது வேறு சொல்கிறாரு, நான் வந்து எப்படி இருக்குன்னு நான் எடுத்து காமிச்சிட்டேன், இன்னொரு தலைவர் எப்படி இருப்பார் என்றும் உங்களுக்கு தெரிய வருங்கிறார். ஸோ அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குது, அந்த ப்ரெஷர், அந்த விரக்தி. அதனால தான் அந்த அரை மணி நேரம் பேட்டியில் இத்தனை குழப்பங்கள். ஏற்கனவே பல குழப்பம்தான், கூடுதல் குழப்பம்தான் கோவை ஏர்போர்ட் பேட்டி. நன்றி. நன்றி.